இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஆக்டர் ஜெயம் ரவி அடுத்து அவருடைய படம் யார் கூடனா கணேஷ் கே பாபு. இவர் இதுக்கு முன்னாடி டாடா அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக அந்த டாடாவுடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அவர் துருவிக்ரம் கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாரு, ஜீவா கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாரு. பட் ஒரு சில காரணங்களால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆன் ஆகலை. இப்போது ஜெயம் ரவி கூட சேர்ந்து இந்த ஒரு புது ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. இதை தாண்டி ஜெயம் ரவியும் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸை வச்சுருந்தாரு. அதில் மிக முக்கியமாக அவங்களுடைய அண்ணன் கூட சேர்ந்து தனி ஒருவன் பார்ட் 2 பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டுடைய பட்ஜெட் பயங்கர பெருசாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த தனி ஒருவன் பார்ட் 2 அப்படின்றது பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி 69 இந்த படத்துடைய டேரக்டர் வினோத், இந்த படத்துடைய ஹீரோயின் சமந்தா, இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை கேவிஎன் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா ஆக்டர் விஜய் அண்ட் மோகன்லால் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி ஜில்லா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்தபடியாக 1001 பார்ட் 2 இந்த படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டோடைய பார்ட் 2 நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு சிவகார்த்திகேயன் அவருடைய லைனப்ஸ்லையும் நிறைய டேரக்டர்ஸ் வச்சுருக்காரு. மிக முக்கியமாக அடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி கூட ஒரு படம் பண்ண போகிறான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை தாண்டி சுதா கொங்காரா, வெங்கட் பிரபு, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வினோத்தை இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காரு. இவர் கூடயும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்டு ராஜமௌலி அடுத்து மகேஷ் பாபு அவர்கள் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ப்ராஜெக்டை பற்றின நிறைய அப்டேட் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். மகேஷ் பாபு இதில் டூயல் ரோல் பண்ணுறாரு. இதில் மகேஷ் பாபுடைய கேரக்டர் ஹனுமானுடைய கேரக்டருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குன்றதெல்லாம். பட் இதில் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 3 பார்ட்டாக ரெடியாக போதான். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் மகேஷ் பாபு ஹீரோவாக இருக்கா மாதிரி அடுத்தடுத்த பார்ட்டில் அந்த ஹீரோ மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோவை ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்துடைய ஷூட்டிங்கை செப்டம்பர் இல்லை அக்டோபருடைய ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு சர்தார் பார்ட் 2 இந்த திரைப்படத்தோட ஹீரோவாக கார்த்தி நடிக்க போகிறாரு. அண்ட் இந்த படத்துடைய பூஜைலாம் முடிஞ்சு இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமான வில்லனாக எஸ்ஜே சூர்யா நடிக்கிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அஃபிஷியலாக அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் டூயல் ரோலில் கார்த்தி நடிக்கிறாரு. 2 ரோலுமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் சித்தார்த்தோடைய 40வது படத்தோடைய பூஜையை போட்டிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண அந்த டீம் தான் இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் விஷ்ணுவர்தன் அடுத்து சல்மான் கான் கூட ஒரு படம் பண்ணுறாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸில் இருந்த இன்டர்வியூவில் அவருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சல்மான் கான் ஹீரோவா, த்ரிஷா ஹீரோயினா, த புல் அப்படின்ற டைட்டிலில் இந்த படம் ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் கேமரான் பிராய்சான், அவர் இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ஸில் தி ஃபேமிலி மேன் சீசனில் நடிச்சிருந்தார். அவரும் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரா. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங்கை ஸ்பெயினில் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் டேரக்டர் அட்லி அவருடைய அடுத்த ப்ராஜெக்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் சியான் விக்ரம் இவங்க 2 பேர் ஹீரோவாக நடிக்க போகிறாங்களாம். ஃபகத் ஃபாசில் இதில் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு கேமியோ கேரக்டரில் ஷாருக் கான் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரெடியாக கூட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.